தவத்தின் பலனாக சிறந்த ஆற்றல் பெற்றிருந்த விசுவாமித்திரர் ஒருமுறை திரிசங்குவுக்கு சொர்க்கம் அமைத்துக் கொடுத்ததால் அனைத்து தவ பலன்களையும் இழந்துவிட்டார். மீண்டும் தவ ஆற்றலை பெறுவதற்காக யாகம் செய்ய நினைத்தார். யாகம் செய்ய அவர் தேர்வு செய்த இடம்தான் விஜயாபதி. விஜயாபதி கடற்கரைக்கு அருகில் லிங்கத் திருமேனியாக இறைவனையும் இறைவியையும் உருவாக்கி ஓமகுண்டம் வளர்த்தார். அப்போது யாகம் செய்ய விடாமல் தாடகை என்ற அரக்கி தொல்லை கொடுத்தாள். இதனால் அவளை அழிக்க ராம லட்சுமணர்களை அழைத்து வந்தார் விசுவாமித்திரர். ராமரும் லட்சுமணரும் தாடகையை அழித்து விசுவாமித்திரர் யாகம் சிறப்பாக நடைபெற துணை புரிந்தனர். யாகத்தின் முடிவில் இறைவனும் இறைவியும் தோன்றி, இழந்த சக்திகளை பெற்றுவிட்டாய், காசிக்குச் சென்று உன்னை சபித்த வசிஷ்டர் வாயாலேயே ரிஷிகளில் உயர்ந்த பட்டமான பிரம்ம ரிஷி பட்டத்தை பெறுவாய். வசிஷ்டரே, உனக்கு குருவானவர். நீ தவம் புரிந்த இந்த இடத்துக்கு வந்து செல்பவர்களுக்கு தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அருளினர். விசுவாமித்திரரும் காசிக்குச் சென்று வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம ரிஷி என அழைக்கப்பட்டார். விஜயம் என்றால் வெற்றி, பதி என்றால் இடம். விஜயாபதி என்றால் வெற்றிக்கான இடம் என்று பொருள். விசுவாமித்திரருக்கு தனி கோவில் உள்ளது. இந்தியாவிலேயே விசுவாமித்திர